அண்ணாமலையண்ணன் மீது டி.ஆர். பாலு அவர்கள் போடப்பட்ட கேஸ் வாபஸ் வாங்கியிருக்காரு. என்ன ஃபாலோ பண்ணாதவங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ணாமலையண்ணன் அவர்கள் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கும் பொழுது டிஎம்கே ஃபைல்ஸ்னு சொல்லி திமுகவினர்கள் செஞ்ச ஊழலை பற்றியும் அவர்கள் சட்டவிரோதமாக சேர்த்த சொத்துக்களை பற்றியும் அண்ணாமலையண்ணன் அவர்கள் வெளியிட்டார். அதற்கு எதிராக திமுகவின் பொருளாளராக இருக்கக்கூடிய டி.ஆர். பாலு அவர்கள் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்றாரு. அதை தொடர்ந்து இப்ப நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. அந்த கேஸ் தான் இப்ப வாபஸ் வாங்கியிருக்காரு டி.ஆர். பாலு. இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். அன்னைக்கு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் பாஜகவில் இருந்தாரு, திமுக ஆளுங்கட்சியாக இருந்துச்சு. இப்போ பாஜக அண்ணாமலையே இல்ல, மாநிலத்திலையும் அண்ணாமலை அவர்களுக்கு எந்த அரசியல் இயக்கமும் சப்போர்ட் கிடையாது, இப்ப எதுக்கு திமுக வாபஸ் வாங்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா சரியான கேள்விதான். அண்ணாமலை அண்ணன் அவர்கள் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. நான் மாநில தலைவராக இருக்கிறனாலதான் சில விஷயங்களை நான் பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா பொறுப்பு இருக்கு, அதனாலதான் சில விஷயங்களை பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அண்ணாமலை அண்ணனுக்கு எந்த வித கமிட்மெண்ட்டும் கிடையாது, ஏன்னா அண்ணாமலை அண்ணனுக்கு இப்ப ஃப்ரீ ஹேண்ட்ஸ் இருக்கு. இப்ப ஃப்ரீ ஹேண்ட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு டி.ஆர். பாலுக்கு கண்டிப்பா பயம் வந்திருக்கும். எதனால டி.ஆர். பாலு அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கும், திமுகவினர்களுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கும் சொல்றான்னா, அண்ணாமலை அண்ணன் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் டி.ஆர். பாலு அவர்களை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல வைத்து அண்ணாமலை அண்ணனை கேள்வி எழுப்புறாரு அந்த கேஸ் ரிலேட்டடா. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணறினாரு டி.ஆர். பாலு அவர்கள். அதுல அவர் நீங்க எந்த கார்ல வந்தீங்க, அந்த கார் எப்படி வந்துச்சு உட்பட கேள்விகளும் இருந்துச்சு. அதுல டி.ஆர். பாலு அவர்கள் தேவையில்லாத பதில் கேள்வி கேட்கறன்னு சொன்னது அது பர்சனலா அஃபெக்ட் ஆகி நீதிமன்றத்துக்கு முன்னாடியே அண்ணாமலையன் அவர்கள் என்ன சொன்னார்னா, இவர் இப்படி பேசுறதுனால இவருக்கு எதிராக நான் டிஃபேமேஷன் கேஸ் போட முடியும் அளவுக்கு ஆர்குமெண்ட் பண்ணாரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். இன்னைக்கு அண்ணாமலை அண்ணன் எந்த கட்சியும் கிடையாது. அவர் நினைச்சு இறங்கி ஆடினார்னா திமுக காரங்களா தாங்க மாட்டாங்க. அந்த ஒரு அச்சத்தின் காரணமாக தான் டி.ஆர். பாலு அவர்கள் வாபஸ் வாங்கியிருப்பாரே தவிர்த்து நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அண்ணாமலை அண்ணன் திமுக கூட கூட்டு வச்சிருக்கிறாரு, பாஜக திமுக கூட கூட்டு வச்சிருக்குன்பாங்க. பாஜக அதாவது திராவிட பாஜக காரங்க ஒரு 5-6 பேர் இருக்காங்கல்ல, அண்ணாமலை அண்ணனை வெளியேற்றணும் சொல்லி முயற்சி பண்ணாங்கல்ல, அவங்க வேணா திமுக கூட கூட்டணி வச்சிருப்பாங்களே தவிர்த்து அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி இருக்குன்னு சொல்றவங்க கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க.